இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை சிலோஸ் நகரத்தினுடைய புனித டோம்னிக் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதர் பிறந்தது ஸ்பெயின் தேசத்துல ஒரு துறவியாக இவர் வாழ்ந்தார் என்றும், பொற்கொள்ளர்கள் மற்றும் நகை ஆபரணங்கள் செய்பவர்களுடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். காரணம், இவர் இருந்த அந்த ஆதீனம் அல்லது துறவு மடத்துல திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்கான ஆபரணங்களை செய்கிற, திருப்பலிக்கு தேவையான பூசை பாத்திரங்கள் செய்கிற ஒரு வேலையை இவருடைய துறவு மடத்து துறவிகள் செய்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் தாட்சியோடும் எளிமையோடும் விசுவாசத்தோடும் வாழ்ந்த ஒரு புனிதராகவும், ஸ்பெயின் தேசத்து மக்களால் மிகவும் அன்பு செய்கிற ஒரு புனிதராகவும் தான் இந்த சிலோஸ் நகரத்தினுடைய புனித டோம்னிக் அறியப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில எளிமையான வேலைகள், எளிமையான பணிகள் செய்தாலும் இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக செய்து பழகுவோம். அன்புமிக்கவர்களே, 2-3 நாட்களாக என்னுடைய அந்த வாட்ஸ்அப்ல ஒரே ஒரு குழப்பம். ஒரு சில டெக்னிக்கல் காரணமாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்த அனைத்து குரூப்புகளுமே டீஆக்டிவேட் செய்யப்பட்டு விட்டது. 5 ஆண்டுகள் 8000 இன்றைய மன்னா உறவுகளை வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம வைத்திருந்தோம். ஒரே நாளில் எல்லா குரூப்புமே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. எவ்வளோ முயற்சி செய்தும் குழுக்களை மறுபடியும் கொண்டு வர முடியவில்லை. பலருக்கு நீங்க பார்த்திருக்கலாம், யூ ஹவ் பீன் ரிமூவ்ட் ஃப்ரம் த குரூப் இஸ் டீஆக்டிவேட்டட் அப்படி என்று உங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வந்திருக்கலாம். அன்புமிக்கவர்களே, நம்ம ஒருபுறம் இறை வார்த்தையை அறிவிப்பதற்காக இறைவனுடைய துணையோடு போராடி கொண்டிருந்தாலும் சாத்தான் அவன் வேலையை செய்து கொண்டுதான் இருப்பான். சாத்தானுடைய அந்த ஒரு வேலையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் டீஆக்டிவேட் செய்யப்பட்டிருந்தாலும் மறுபடியும் வாட்ஸ்அப்ல நம்முடைய இறை வார்த்தை அறிவிக்கிற பணியை நம்ம தொடங்கி இருக்கிறோம். எல்லா குழுக்களையும் மறுபடியும் இணைப்பது ரொம்ப கடினம். ஆகவே இந்த வீடியோனுடைய கமெண்ட் பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாட்ஸ்அப் இன்றைய மன்னா சேனல் அப்படி என்கிற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணி இன்றைய மன்னா வாட்ஸ்அப் சேனலை நீங்க ஃபாலோ செய்தீர்கள் என்றால் உங்களுக்கான எல்லா வீடியோவும் மறைவுரைகளும் அந்த இடத்துல இருக்கும். ஆகவே இந்த ஒரு சின்ன தடைக்காக நான் வருந்துகிறேன். நிச்சயமாக இன்றைய மன்னா உறவுகள் எல்லோருமே என்னுடைய இந்த சின்ன முயற்சிக்கு ஒத்துழைப்பீர்கள் என்றும் நம்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை அறிவித்த ஒரு செய்தியை தான் வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்தை பல முறை நம்ம வாசித்திருந்தாலும் நமக்கு ஆழமாக புரிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், கபிரியேல் தூதர் அன்னை மரியாளை பார்த்து இந்த மங்கள வார்த்தைகளை உதித்த உடனேயே எந்த ஒரு பெண்ணுக்கும் இது ஒரு புரியாத புதிராக இருந்திருக்க வேண்டும். என்ன நடக்க போகிறது என்கிற எதிர்நோக்கற்ற ஒரு சூழலாகத்தான் இருந்திருக்க வேண்டும். திருமணமாகாத ஒரு யூத பெண்ணுக்கு இன்னும் அச்சமும் பயமும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். காரணம், திருமணத்திற்கு முன்பாக கருவுற்றிருந்தால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது யூத சட்டம். இவை அனைத்தையுமே தெரிந்து, இவை அனைத்தையுமே புரியாத ஒரு குழப்ப நிலையிலும் அன்னை மரியாள் கபிரியேல் தூதரை பார்த்து, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் அப்படி என்று சொல்லி இறைவனுடைய திட்டத்திற்கு ஆம் என்ற தன்னுடைய விசுவாச பிரகடனத்தை அறிவிக்கிறாள். இரண்டாவது, இறைவனுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த திட்டத்திற்கு கீழ்ப்படிதல் மூலமாக தன்னையே ஒப்பு கொடுக்கிறாள். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு மைய கருத்தை சிந்திக்கத்தான் தாயாம் திரு அவை திருவருகை காலத்தினுடைய இந்த கடைசி வாரத்துல நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆப்பிள் இந்த மொபைல் போன் நிறுவனத்தினுடைய நிறுவனர், அந்த ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய பங்குதாரர் என்று சொல்லப்படுகிற ஸ்டீவ் ஜாப்ஸ் முதலாக கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் தொடங்கிய அந்த ஆப்பிள் நிறுவனத்திலிருந்தே வெளியேற்றப்படுகிறார். கடைசியில இன்றைக்கு ஆப்பிள் நிறுவனம் என்று சொன்னாலே உலக தரம் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை கட்டமைத்து இந்த உலகத்தின் தலை சிறந்த நிறுவனமாக அதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்தது, தற்பொழுது உலக பணக்காரர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிற, தொழில்நுட்பத்தின் முன்னோடியாக கருதப்படுகிற எலான் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுகிறவர். அன்புமிக்கவர்களே, அவருடைய மொத்த நிறுவனமும் திவாலாகி போயிருக்க வேண்டிய ஒரு சூழல்ல கண்ணீரோடும் கவலையோடும் இறைவன் மீது கொண்டிருந்த விசுவாசத்தாலும் தன்னுடைய கடின உழைப்பாலும் இன்றைக்கு அந்த டெஸ்லா என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தை மறுபடியும் உலகத்தின் முன்னோடி நிறுவனங்களில் ஒன்றாக இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்.
நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். புனித பிரான்சிஸ்கு அசிசியார், அன்னை தெரசாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லாமே முடிந்து போனது என்ற ஒரு நிலையில இன்றைக்கு அன்னை தெரசாவினுடைய அந்த துறவற சபை உலகமெங்கும் பணியாற்றி கொண்டிருக்கிறது. என்னை போன்ற எளியவனுடைய வாழ்க்கையை இன்றைக்கு நான் உங்களுக்கு தொடக்கத்துல சொன்னேன். 5 வருடம் போராடி இறை வார்த்தையை அறிவித்த எல்லா குரூப்பும் போனாலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறோம். நிச்சயமாக நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு தான். சமீப காலங்களில் நம்முடைய நினைவிற்கும் நம்முடைய உதட்டிற்கும் அடிக்கடி வந்து போற ஒரு பாடல் என்பது, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இது தாங்க அன்னை மரியாளும் நான் சொன்ன மனிதர்களும் புனிதர்களும் வாழ்ந்த ஒரு விசுவாச அனுபவம். எல்லாமே முடிந்து போய்விட்டது என்று இந்த உலகம் சொன்னாலும், ஏன் நம்முடைய மனசே சொன்னாலும், அவருடைய அழகான பார்வை, அவருடைய அழகான வழிநடத்துதல் நம்மை மென்மேலும் உயர்த்தும் என்கிற, நம்மை வாழ வைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் இறைவனுடைய பிரசன்னத்தில் அன்னை மரியாளை போல உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும், ஆமேன் அப்படின்னு சொல்லி பழகுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.